பண்ணனால நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். என்னது விஜய் அண்ணா சிஎம்மா? என்னக்கா சொல்ற? ஆளுமை யார்கிட்ட இருந்தா என்ன, ஆள்வது நீங்கள் தான் தலைவரே அப்படின்னு ஒரு வாரமா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் விஜய் அண்ணா உனக்கு சிஎம் தெரியுதாக்கா? ஏன் 200 ரூபாய் பேமெண்ட் வரலையாக்கா? மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. மண்டி போட்டத மனசை ஏத்துக்க முடியாம ஓல்டு வீடியோவையும் ஃபேக் வீடியோவும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அறிவாளி அறப்பைத்தீங்க. அப்போ இன்ஸ்டாகிராம் மரண ஓலமா இல்லாம மயிறு ஓலமாவாக்கா இருக்கும்? கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கூறவு பண்ணி என்னது பண்ணு கொணர்வா? அக்கா முன்னெல்லாம் பேசும்போது வாய் மட்டும்தான் கோணிக்கும், இப்ப எனக்கா வார்த்தையும் கோணிக்குது. அக்கா உன்னை நம்பி போய் வன்கொணர்வுக்கு என்ன அர்த்தம் சேலிபிடி கிட்ட கேட்டேங்க. வன்கொணர்வுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைலாம் என்கிட்ட எடுத்துட்டு வந்தோம்னா வாய்க்கு வந்த மாதிரி அசிகசியமா சொல்றாங்க. அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எவனையுமே இப்ப காணோம் இன்ஸ்டாகிராம்ல. எவனையும் காணமா? அக்கா முதல்ல என்ன அன்பிளாக் பண்ணுங்க. கலாய்க்கிறவனை எல்லாம் பிளாக் பண்ண வேண்டியது, பிளாக் பண்ணிட்டு எவனையும் காணும் கம்பு சுத்த வேண்டியது. ஏன் ஒரு ஐடியா பிளாக் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இன்னொரு ஐடியா பிளாக் பண்ண தெரியலையாக்கா? ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. அண்ணா ட்விட்டர்ல ட்விட்டு போடாதீங்க, முதல்ல அக்காவை தூக்கி ஜெயில போடுங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வெறுக்கிற சின்ன புள்ள நீங்க தானக்கா? எனது நீங்க சின்ன புள்ளையாக்கா? வெளியே வாங்க, வெளியே வந்து பதில் சொல்லுங்க. அக்கா நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாக்கா. அவர் தலைமைச் செயலத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போயிட்டு வந்து இருக்காரு. நீ எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ரூம் லாக் பண்ணவ இன்னும் ரூம் விட்டு வெளியே வரலையமேக்கா. நீலாம்பரி மாதிரி உள்ளேயே இருக்கியமேக்கா. அந்த நீலாம்பரி கூட 20 வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டாக்கா. நீ இருக்கிற கண்டிஷனுக்கு சாவர வரைக்கும் அங்கேதான் இருக்கணும் போல இருக்குதுக்கா.